வணக்கம். Jayashreebalan-Learn Astrology-ல நாம் அந்த கிரக சேர்க்கைகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நான் டே பிஃபோர் எஸ்டர்டே என்னோடய வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்னது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த சபின் அஷ்டவர்கா சர்வ அஷ்டவர்காவை பற்றி சொல்லி எனக்கு வந்திருந்தது. மெயிலும் மெசேஜ் வந்திருந்தது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு விரிவாக எப்படி அதை உபயோகப்படுத்தணும், எப்படி பாசிட்டிவ் வேவாக நம்மளை அந்த வேலை எடுத்துட்டு அதை மாற்றணும். சப்போஸ் சில பேருக்கு மார்க்கு குறைச்சலாக இருக்கும், பாயிண்ட் குறைச்சலாக இருக்கும். பட் அதுக்காக ஐயோ இந்த இடத்துல கிரகம் உட்காந்துருக்கு, அது பாயிண்ட் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி அந்த நமக்கு கெயினாக நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாக்க mpgmatri@gmail or jayashreebalan@gmail.com என்னை ரீச் பண்ணலாம். நான் நல்லா டீப்பாக போய் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் எல்லாத்துக்கும் நான் சாதாரணமாக சொல்லுவேன், எல்லாருக்கும் என்ன வேணுமோ அந்த கன்சல்டேஷன்னு. பட் அப்படி கிடையாது. நான் டோட்டலாக எல்லாமே பார்த்து ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எதையும் இது பண்ணாமல் மொழிக்காமல் எல்லாம் கரெக்டாக அப்படியே சொல்லி அதுக்கு பரிகாரமும் சொல்லுவேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னை ரீச் பண்ணலாம். இப்போது நம்ம இந்த போர்டில் நான் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு போர்டில் நிறையா சொல்லித்தர போகிறேன் இல்லையா? அது முதல்ல போய் போர்டில் போய் பார்க்கலாம், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால் வாங்க நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போது இது சர்வ அஷ்டவர்கா. நான் இந்த இடத்துல சனி மொத்தம் 9 கிரகத்தில் 7 ராகுக்கு எது கிடையாது. பட்டு இதுக்கு மற்ற 7 கிரகம் இருக்குது. இப்போ சனி தசையை பற்றி எல்லோரும் நிறையா பேசுகிறா. அப்புறம் சனியில் இந்த சனி தசை யாருக்கு கெயினாக இருக்கும், யாருக்கு லாஸாக இருக்கும், அப்படியெல்லாம் நிறையா வீடியோஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் இந்த அஷ்டவர்கா மூலமாக உங்களுக்கு அதோடைய ரியலாகவே என்ன நடக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான்னு நினச்சிட்டு இருக்கேன். இது சர்வ அஷ்டவர்கா அப்படிங்கிறோம். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் எல்லா கிரகமும் சேர்ந்து மொத்த கூட்டான நமக்கு கொடுத்துக்கிற பாயிண்ட் இது. இது லக்னம் தனுர் லக்ன ஜாதகம் இந்த ஆளுக்கு, இந்த நேட்டிவ்க்கு. ஸோ இவருக்கு இங்கே 29 மார்க் கொடுத்துருக்கு. 27, 22, 25 இப்படிலாம் இருக்குது. இதில் ஹையஸ்ட் மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 கொடுத்துருக்கு துலாவில். அதாவது இங்கேருந்து பார்க்கும்போது லாபஸ்தான். ஸோ இவருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மெயின் தீமே. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்ல தொழில் என்ன எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு பாவத்துக்கு முன்னாடி இருக்கிறது, அதாவது முன்னாடி வருது, அதாவது 10th 11th பாவம் கெயின், அதே 9th உங்களுக்கு லாஸ், இதுக்கு அது லாஸு, எப்படின்னா இதுக்கு இது லாஸு, இதுக்கு இது கெயின். அது மாதிரி எப்பவுமே அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகேயா? எப்படி 12th ஹவுஸ், இதுலேருந்து இது 12th ஹவுஸ் லாஸ், இதுக்கு இது ஃபர்ஸ்ட் ஹவுஸ், செகண்ட் ஹவுஸ், இது கெயின். ஓகேயா? ஸோ அப்போ இந்த தொழிலில் நிறையா நான் 32 பைசா போட்டிங்கன்னாக்கா 40 பைசா எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன இதில் சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 40 இந்த துலாவை நீங்கள் லக்னமாகவோ இல்லை இந்த இடத்துல சந்திரன் இருக்க மாதிரியோ நீங்கள் எடுத்து நான் சொல்ல போகிறேன் மீதி நெக்ஸ்ட்லாம் அது மாதிரி எடுத்து பண்ணும்போது உங்களுடைய இதுதான் ஹையஸ்ட் மார்க். ஏன் இந்த 40 எடுத்துங்கன்னு கேட்டால் இதில் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த இடத்துல ஹையஸ்ட் மார்க். ஸோ நீங்கள் எந்த வேலை ஆரம்பிக்கிறீங்க, இப்போ சனினா தொழில் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் போடுறீங்களா, எதாவது செய்ய போகிறீங்களா அப்படிங்கிற விஷயம் இருந்ததுனாக்க, உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்னு இருந்ததுனாக்கா, அந்த துலாவில் லக்னமோ இல்லை துலாவில் சந்திரன் இருக்கா மாதிரியோ, அதாவது இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை டிகிரி இருக்குது, இந்த லக்னம் எத்தனை டிகிரியில் இருக்குது, அந்த டிகிரியில் இந்த 30 டிகிரியில் இந்த டிகிரி எந்த நட்சத்திரத்தில் வருதோ அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே லாபமாக வரும். இது ஒரு பெரிய நல்ல விஷயம். இப்போ அடுத்து இந்த சனியை வச்சுருந்து மற்ற 7 கிரகத்தில் நான் உங்களுக்கு சனியை மட்டும்தான் சொல்லித்தர போகிறேன். இப்போ சனியை பார்க்கும்போது அவர் இங்கே தான் உட்காந்துருக்காரு. இந்த ஜாதகத்தில் அவர் சனி இங்கே தான் உட்காந்துருக்கார். சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கு கொடுத்துருக்காரு, இங்கே 3 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ 3 பாயிண்ட்னாலே இப்போ 1, 2 தான் உங்களுக்கு கஷ்டம். 3ன்னா ஓகே, ஸோ நாட் கெயின் நாட் லாஸ், அப்படி நல்லா லைஃப் ஓரளவு போயிட்டு இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 25க்கு மேலே மார்க் கொடுத்தாச்சு, 27 மார்க் கொடுத்தாச்சு. ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த 20, 25 தாண்டி தாயாச்சு. அதனால் இவங்க எதுவும் அவ்வளோ தூரம் இல்லை. இந்த சனி இதில் இங்கே மாறும்போது இவங்களுக்கு எதுவும் கஷ்டம் வராது. ஓகேயா? இப்போ நம்ம பார்த்தோம்னா குத்து மதிப்பாக இதோடைய பாயிண்ட் பார்க்கும்போது இந்த இடத்துல 1 மார்க் கொடுத்துருக்காரு அவர். அதாவது இங்கே லக்னத்துலேருந்து பார்க்கும்போது 7ஆம் இடம்,
அப்போது இந்த இடத்துல 1 மார்க் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், உங்களுடைய மனைவி இது 7ஆம் இடம் கலெக்டர்ஸ்தானம் இல்லையா? ஸோ மனைவி மூலமாக உங்களுக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் வருது. ஸோ இப்போ பார்த்தேன்னா இது கஷ்டம் ஜாஸ்தி இருக்குமா, நான் இதுவாக இருக்குமா அப்படி பார்த்தா, இங்கேயும் பார்த்தா 1 மார்க் கொடுத்துருக்கு, இங்கேயும் பார்த்தா உங்களுக்கு வந்து 25 பாயிண்ட் கீழே போயிடுது. ஸோ இதில் வந்து நம்ம ஜாஸ்தி இந்த டயத்தில் நம்ம வந்து இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது இதை வந்து மிருகசீரிஷம் இது மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இருக்குது. அதில் இந்த பர்டிகுலரி இது இந்த டிகிரியில் இந்த லக்னம் எந்த டிகிரியில் உட்காந்துருக்கோ அந்த டிகிரியில் இந்த எந்த நட்சத்திரம் இருக்கோ அதில் நீங்கள் வந்து அந்த ப்ரொப்போசல்லாம் கொடுக்கறது, இல்லை ஜாப்க்காக நீங்கள் அப்ளை பண்ணி பிஸ்னஸ் வராது, பிஸ்னஸாக ஆரம்பிக்கிறதுல நீங்கள் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ அதே நம்ம வந்து இப்போ இங்கே 3 மார்க் கொடுத்துருக்கு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொடுத்துருக்கு. 1 2 3 4 இடத்துல, அதாவது ரிஷபத்தில் 5 மார்க் கொடுத்துருக்காரு, துலாவில் 5 மார்க் கொடுத்துருக்காரு, இங்கேயும் 5 மார்க் கொடுத்துருக்காரு, எங்கள் விருச்சிகத்துலேயும் ஒரு 5 மார்க் சனீஸ்வர பகவான் கொடுத்துருக்காரு. இருக்கிறதுல இதில் வந்து ஹையஸ்ட் மார்க்கு இதுதான். இப்போ இந்த ஹையஸ்ட் எல்லாமே 5 இருக்கு. அப்போ 5ல் நம்ம வந்து இப்போ இந்த 5ல் எப்போ வேணாலும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாமா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ப்ரொபோசல் ஆரம்பிக்கிறோம், கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா இது நல்லா இது கெயின் நம்ம கொடுத்துருக்கு, நம்ம பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த 5ல் எது ஹையஸ்ட் மார்க்கு, இந்த 5 இந்த இடத்துல 31 மார்க் கொடுத்துருக்கு. ஓகேயா, இந்த இடத்துல 30 மார்க் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கு, 40 ரூபா கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல சனீஸ்வர பகவானோட தொழிலான எந்த விஷயமா இருந்தாலும் இது ரெண்டுத்தையும் ஒரே நம்பர் வரும்போது எது ஹையஸ்ட் நம்பர் அந்த நம்பரை பார்த்து நீங்கள் வந்து அந்த நம்பருக்குள்ள நட்சத்திரமோ இல்லை அந்த ஹோரையில் லக்னங்கள் நீங்கள் எடுக்கும்போது கரெக்டாக இது என்னது துலான அந்த சுக்கிர ஹோரையாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த நட்சத்திரத்தையும் வந்து கரெக்டாக அந்த டிகிரிக்குள்ள நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் இல்லை, ஆனால் நீங்கள் அந்த எத்தனை டிகிரியில் அவர் உட்காந்துருக்காரு அத்தனை டிகிரியில் நீங்கள் வந்து உள்ள நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஒரு தொழிலையோ ஒரு இதையோ அந்த பர்டிகுலர் நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும்போது நீங்கள் உங்களுடைய இந்த சர்வாஷ்ட வர்க்கத்தில் நீங்கள் உங்களை பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்க முடியும். இதுதான் நான் வந்து என்னுடைய அசம்ஷன். வாங்க மதியம் பார்க்கலாம். இந்த போர்டில் வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அழகாக சொல்லிட்டேன். இப்போ இதில் என்ன திருப்பி சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்கா, ராகு அண்ட் கேது, அந்த கேதுக்கு வந்து இங்கே இதில் பின்னஷ்டவர்கம் இல்லை, சர்வாஷ்டவர்காவும் கிடையாது, பின்னஷ்டவர்காவும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே கேதுனாக்கா நம்ம செவ்வாய் எடுத்துக்கணும். ஸோ அந்த செவ்வாய் எந்த இதில் இருக்கு இல்லையா, செவ்வாயுடைய பின்னஷ்டவர்கம் இருக்கு இல்லையா, அதோடைய பாயிண்ட்டை எடுத்துட்டு இந்த கேதுவோட இது எத்தனை டிகிரியில் உட்காந்துருக்கு, எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து உள்ள உங்களுடைய அந்த செவ்வாய் இருக்கிற இடத்த வந்து நீங்கள் அது உங்களுடைய அதுக்கு எத்தனை லெவல், இப்போ இந்த வந்து கேது வந்து உங்களுக்கு எந்த அளவு கெயின் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த நம்பரை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதே தான் ராகுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் என்னவோ சொல்லணும்னு நினச்சேனே, இது சரி, இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ சட்டுன்னு இப்போ ஞாபகம் வந்தது எதை சொல்லணும்னு சொல்லிட்டு அதை மறந்து போயிடுத்து. ஆக மட்டும் டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, ஸோ இதுதான் நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயம். எப்போவுமே இந்த மாதிரி நம்ம எதையுமே பாசிட்டிவாக பயப்படக்கூடாது. இப்போ 1 மார்க் கொடுத்துருக்கா, சில பேருக்கு வந்து இதில் வந்து லக்கிலி நான் எடுத்துருக்க இந்த நேட்டிவ்க்கு வந்து 3 மார்க் கிடச்சிருக்கு, அது சில பேருக்கு வந்து 1 மார்க் கிடச்சிருக்கும், 0 மார்க் கிடச்சிருக்கும். அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், லிட்ரலி அந்த நேரத்தில் அந்த 0 இருக்கும்போது அந்த பர்டிகுலர் நட்சத்திரம் இன்னும் நீங்கள் வந்து இன்னும் பாசிட்டிவாக பார்க்கும்போது உங்களுக்கு அப்போ வந்து ஜாஸ்தி கிடையாது. எப்போ அப்புறம் சேட்டன் வந்து உங்களுக்கு குறைச்சலான மார்க் கொடுக்குறாரோ அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் வந்து நிறையா விட்டு கொடுக்கணும், உங்களுடைய எல்லாமே போகும் இல்லையா, அது டிக்னிட்டிலாம் போகலாம், உங்கள் சாக்ரிஃபைஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பணம் வர்றது கஷ்டத்தில் கொண்டு வந்து கொடுத்துடலாம், தொழிலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு நம்ம சரி இதுக்கு வந்திருக்கோமே, இது மாதிரி லாஸ் ஆகிடுது, இதுக்கு நம்ம கெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றாக நம்ம நினச்சிட்டு நம்ம எதையாவது ஒன்றத்தை பண்ணுவோம். அந்த நேரம் வந்து திருப்பியும் அவர் என்ன பண்ணுவார், சட்டன் ஆனவர் வந்து திருப்பியும் அந்த இடத்துலேயே கொண்டு போய் விடுவார். ஏன்னா அவர் நமக்கு லாஸ் கெயின் கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம அதை வந்து பர்டிகுலராக இப்போ நான் சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுட்டு இப்போ அந்த நட்சத்திரங்களை வந்து நீங்கள் எந்த அளவு அவாய்ட் பண்ணுறீங்களோ, இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ மேஷத்தில் வந்து உங்களுக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை இருக்குது, இங்கே வந்து கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா நட்சத்திரங்களும் வரிசையாக உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து நேராக அஸ்வினிலேருந்து எடுத்து ரேவதி வரைக்கும் உள்ள நட்சத்திரங்கள் தெரியும். பர்டிகுலர் கிரகத்துக்கு
பர்டி இதுக்கு என்ன சொல்லுவா, அந்த பர்டிகுலர் பாவம்னு எடுத்துக்கலாம், பர்டிகுலர் கிரகம்னு எடுத்துக்கலாம், ராசின்னு எடுத்துக்கலாம். அங்கே உள்ள அந்த சந்திரங்கள் வரும்போது உங்களுக்கு அது இன்னும் வந்து ஒரு கடுமையான ஒரு இது வரும், கஷ்டங்கள் வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த நேரத்தை, அந்த டயத்தை நீங்கள் தெரிஞ்சு கொடுத்தனா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் இதை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மார்க் எடுத்து ஐயோ நமக்கு குறைச்சா எடுத்து இந்த பாவத்தில் இப்போ வந்து ஒன்று தான் சொல்லியிருக்கேன். மற்ற கிரகங்கள்லாம் வரும்போது அந்தந்த பாவத்தில் இப்போ சில பேருக்கு வந்து இதில் மேஷத்தில் இருப்பார், மேஷத்தில் சனி இருப்பார், நீச்சமாக இருக்குன்னு வச்சிருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 மார்க் கொடுத்துருப்பார். ஸோ இது மாதிரி நம்ம நீச்சம் இருக்குன்னா உடனே ஐயோ இந்த இடத்துல நீச்சம் எடுத்து கிரக நீச்சம் எடுத்து இது மாதிரி எடுத்து அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் பர்டிகுலராக இந்த பாயிண்ட்டை பார்க்கலாம். பாயிண்ட்டை பார்த்துட்டு ஸோ அந்த நட்சத்திரங்களில் அந்த ஹோரையில் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் திறந்தாலே உங்களுக்கு தெரியும். அழகாக நீங்கள் போட்டு பார்த்துனாக்கா என்ன ஹோரை. இப்போ வந்து மேஷம்னாக்கா செவ்வாயோட இது ஹோரை இருக்குது. அந்த செவ்வாயோட ஒரு அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொழிலுக்கு சிக்னிஃபிகேட்டர் என்ன அதுவும் பார்க்கணும். நீங்கள் எதுவுமே சும்மா அப்படியே பண்ணக்கூடாது. ஏன்னா எதுக்கு என்ன சிக்னிஃபிகேட்டர் அதுவும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சூரியனுக்கு என்ன சிக்னிஃபிகேட்டர், சந்திரனுக்கு என்ன சிக்னிஃபிகேட்டர், செவ்வாய்க்கு என்னது, அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த பாவத்துக்கு நீங்கள் என்ன பாவத்தை செய்ய பொருள், எந்த வேலையை நீங்கள் செய்ய பொருள், அதாவது வீடு சம்மந்தப்பட்ட விஷயமா, இல்லை குழந்தை சம்மந்தப்பட்ட குழந்தைக்காக இதை மெடிக்கலுக்கு போகிறீங்களா, இல்லை ஜாப்க்காக எங்கேயாவது அப்ளை பண்ண போகிறீங்களா, இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா, இல்லை மேரேஜுக்கு ப்ரப்போசல் கொடுக்க போகிறீங்களா, அப்பா அம்மாவை வந்து ஆற்றுக்கு அழைச்சின்னு வர போகிறீங்களா, எங்கள் வெளியே ஊரில் இருக்கிற அப்பா அம்மாவை இதுக்கு எடுத்துன்னு வர போகிறீங்களா. ஸோ இதெல்லாம் வரும்போது இந்த இடத்துல ஐயோ எங்கள் அப்பா அம்மா வந்தேன்னா அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுது என்ன ஆகும், வந்தால் கஷ்டப்படுவாளா அப்படின்லாம் சப்போஸ் நல்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஆஸ்ட்ராலஜியில் நாலேஜ் இருக்கிறவாளால் தான் இதை புரிஞ்சுக்க முடியும். சில பேர் சொல்லுவா நீங்கள் ரொம்ப குழப்பறியல் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா அவளுக்கு வந்து அந்த கிரகத்தோடைய அந்த ஆசீர்வாதம் அவள்கிட்ட இல்லை. நம்ம சொல்கிற விஷயத்தை அவளால் கிரகிச்சிக்க முடியல. யாருக்கு கிரகிச்சிக்க முடியும் அவளால் நான் சொல்கிற விஷயத்த ரொம்ப அழகாக புரிஞ்சுட்டு நீங்கள் அதை பாசிட்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நான் இப்போ காசி போகிறேன் நாளைக்கு. அதுலேருந்து எடுத்துகிட்டு நான் இதுலேருந்து 20ஆம் தேதி அன்றைக்கி தான் வரேன். அதுக்கப்புறம் நான் வந்து சனி கேதுவோடைய சேர்க்கையும் செவ்வாய் தசையை பற்றியும் பார்க்கலாம். இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாவது வீடியோ ஸ்பெஷலாக வேணும்னா அது நீங்கள் மெசேஜ் போடுங்க, இல்லை கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் அது ரிலேட்டட் வீடியோவும் ரிலீஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோடய சேனல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. வணக்கம்.